Next one, question number 14. If A equal to 0, 1, 1, 0, 1, 1, 1, 0, show that A inverse equal to 1 by 2 into A square minus 3i. ஓகேவா ஏன்னு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா சிம்பிள் ப்ராப்ளம் தான். LHS ஃபர்ஸ்ட் given A எடுத்து எழுதிக்கோ. A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant A into HA. நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட் A கண்டுபிடிக்கிற. ஸோ டிட்டர்மெண்ட் அப்படின்னா ரெடியூஸ்ட் இன்ட்டு சிங்கிள் நம்பர். உன்னுடைய A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் நம்பருக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து HA கண்டுபிடிக்கிற. ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க தெரியும்ல. செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பிச்சு திரும்ப அதே எலமெண்ட், அப்புறம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அகைன் செகண்ட் ரோ பவரில் டிரான்ஸ்போஸ் போட மறந்துடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா தென் அடுத்து இந்த முந்தின ஸ்டெப்பில் உள்ள மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் அட்ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலா A இன்வர்ஸ். A இன்வர்ஸில் உன்னுடைய டிட்டர்மன் வேல்யூயும் அட்ஜாயிண்ட் வேல்யூயும் ரீப்ளேஸ் பண்ணுற அதுக்கு A இன்வர்ஸ் கிடச்சிருக்கும். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHS. ஸோ RHS ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு A ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ A ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்ட்டு A. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா ஏங்கிற மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இதை ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா உனக்கு A ஸ்கொயரோடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து உன்னுடைய ரைட் சைடில் உள்ள ரைட் சைடில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். 1/2 ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள A ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு I. I அப்படின்னா 3 cross 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த 3ஐ கொண்டு இன்டீரியராக டேர்ம் பை டேர்மாக ப்ராடக்ட் பண்ணிடுது. ஓகேவா ஸோ அப்போ டயகனல் மட்டும் 3 வந்திருக்கும், ரிமைனிங் பிளேஸ் ஃபுல்லாக 0 வந்திருக்கும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ண அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா ஸோ ஈக்குவேஷன் 1ல் வந்த ஆன்சரும் ஈக்குவேஷன் 2ல் வந்த ஆன்சரும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது. ஓகேவா ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஓகே சிம்பிள் சம் தான், கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் அதே எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் டைட்டில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரியை மேட்ரிசஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகேவா ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னா எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து A அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னா இஃப் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I. இந்த கிவன் மேட்ரிக்ஸையும் என்னுடைய டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆன்சராக வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். அந்த கிவன் மேட்ரிக்ஸ் Aக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நம்ம ஏற்கனவே 11th சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒன்று படிச்சிருக்கோம். அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா ஸோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நம்ம ஸோ இதில் ஒரு நோட் ஒன்று இருக்குது. A இஸ் ஆர்த்தோகனல். A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A இஸ் நான் சிங்குலர். ஓகேவா A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகேவா A இன்வர்ஸ் அப்படிங்கிறது A டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருந்து A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக தான் இருந்திருக்கும். அதான் நடுவில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோகனல்னா இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனலாக தான் இருந்திருக்கும். ஓகே தென் இதை வச்சுட்டு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 1.11 இது ஈஸி சம் தான். ஓகேவா ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஆர்த்தோகனலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 ஒரு 5 மார்க் கொஸ்டின் பா. இஃப் A ஈக்குவல் டு 1/7 6 - 3A B - 2 6 2C3 இஸ் ஆர்த்தோகனல். இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா ஃபைன் ABC வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அண்ட் ஹென்ஸ் ஃபைன் A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஸோ சொல்யூஷன் கிவன் சின்ஸ் A இஸ் ஆர்த்தோகனல். A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனலாக இருந்தால் A டிரான்ஸ்போஸ் அல்லது A டிரான்ஸ்போஸ் Aயோட வேல்யூ I அப்படின்னு இருக்கும். நம்ம A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே தென் நெக்ஸ்ட்
அந்த முந்தின ஸ்டெப்பில் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவன் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ, இது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் இந்த 1/7ஐயும் 1/7ஐயும் ப்ராடக்ட் பண்ணால் 1/49. இந்த ரெண்டு 3x3 மேட்ரிக்ஸை ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதை ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துருக்கும். ஸோ ரைட் சைடில் 1 0 அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படி எழுதியிருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு 1/49 இருக்குல்ல, இந்த 1/49 ரைட் சைடில் போகும்போது 49ஆக மாறிடும். 49 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருக்கும். அந்த 49 கொண்டு உள்ள டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் வந்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு let 45 plus a square equal to, ஓகேவா? லெஃப்ட் சைட்லையும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், ரைட் சைட்லையும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ என்னுடைய டயகனல் எலமெண்ட்டை ஃபுல்லாக ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவேட் பண்ணால் ஏபிசியோடைய வேல்யூ கிடச்சிருக்கும். பட் இது வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது, எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை, எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இதையும் ரைட் சைடில் 0வையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் காலம் ஒரு எலமெண்ட் இருக்கு பாரு, அதையும் ரைட் சைடில் உள்ள 0வையும் ஈக்குவேட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தையும் ரைட் சைடில் உள்ள 0வை ஈக்குவேட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 and 2வை சால்வ் பண்ணுறேன். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 வந்து a plus b equal to -1, ஈக்குவேஷன் 2 b minus c equal to -9. ஸோ பிஏ கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பிபி கேன்சல் ஆகிருக்கும். a plus c equal to 8 அப்படின்னு கிடச்சிருக்கும். இல்லாட்டி ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 4ஐயும் சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து a minus c equal to -4, ஈக்குவேஷன் 4 a plus c equal to 8. ஸோ சிசி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2a equal to 4, a equal to 2. ஓகே, இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை ஏங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா, ஓகேவா, இப்போ a equal to 2 in 1. ஈக்குவேஷன் 1ல் ஏக்கு பதிலாக 2வை ரீப்ளேஸ் பண்ணால் b கிடச்சிருக்கும். அதே ஏவை ஈக்குவேஷன் 3ல் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா c கிடச்சிருக்கும். ஸோ கொஸ்டினில் ஏபிசி தான் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம். நீ கண்டுபிடிச்ச அந்த ஏபிசியை உன்னுடைய கொஸ்டின் ஏல ரீப்ளேஸ் பண்ணுற. ஓகேவா? replace a by 2, b by -3 and c by 6. So you will get the a. a equal to 1/7, 6 minus 3 2, minus 3 minus 2 6, 2 6 3. ஓகே, அவன் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ பழைய ப்ரொசீஜரை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல், நம்ம ஒரு நோட் ஒன்று படிச்சிருக்கோம் பாரு, ஆர்த்தோகனல் டெஃபினிஷனுக்கு கீழே ஒரு நோட் ஒன்று படிச்சிருக்கேன். A is orthogonal if and only if A is non-singular and A inverse equal to A transpose அப்படின்னு நோட் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ A is ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா A inverse equal to A transpose தான். நீ முந்தின ஸ்டெப்பில் ஏன்னு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கல, இதை டிரான்ஸ்போஸ் பண்ண அப்படின்னா அது A inverseக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். இப்போ A inverse equal to 1/7, 6 minus 3 2, minus 3 minus 2 6, 2 6 3. ஓகேவா? ஸோ A inverse கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? தேங்க்யூ. Good evening students. Application of matrices to cryptography. ஸோ கிரிப்டோகிராஃபிங்கிற கான்செப்டில் மேட்ரிசஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கிரிப்டோகிராஃபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ. கிரிப்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள் பை கீப்பிங் த இன்ஃபர்மேஷன் நாட் நோன் டு அதர்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ ரெண்டு பேருக்கு மட்டும் நடுவில் அந்த கான்செப்ட், அந்த மெசேஜை பாஸ் பண்ணுற கான்செப்ட் பேர் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு பேர். இந்த கிரிப்டோகிராஃபியில் ரெண்டு ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்கிரிப்ஷன் பேர், செகண்ட் ஃபேக்டர் டிக்ரிப்ஷன் பேர். ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீ பாஸ் பண்ண வேண்டிய மெசேஜை கோடட் ஃபார்முக்கு மாற்ற போகிற. நீ என்ன மெசேஜ் பாஸ் பண்ண போறியோ அதை ஒரு கோடுக்கு, அன்ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். டிக்ரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த கோடட் ஃபார்மில் உள்ளதை ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன்.
ஓகேவா. ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னா மெசேஜை அன்ரீடபிளுக்கு மாற்ற போகிற, அதாவது கோடட் ஃபார்முக்கு கொண்டு வர போகிற. டிக்ரிப்ஷன் அப்படின்னா அந்த கோடட் ஃபார்ம்ல இருந்து ஒரிஜினல் ஃபார்மெட்டு கொண்டு வர போகிறோம். ஓகேவா. இந்த சீக்ரெட் டெக்னிக் இருக்குல்ல, இந்த சீக்ரெட் டெக்னிக் சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், வேற யாருக்கும் தெரியாது. ஓகேவா. சென்டர் அப்படின்னா அனுப்புறவங்க, ரிசீவர்னா வாங்குறவங்க. இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க, இந்த சீக்ரெட் டெக்னிக் வந்து இந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த சீக்ரெட் டெக்னிக்கு பேரு கீ அப்படின்னு பேரு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டர். சென்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசிங் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டு என்கிரிப்ட் எ மெசேஜ். ஸோ சென்டர் வந்து அதாவது அனுப்புறவர் வந்து ஒரு மெசேஜை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அன்ரீடபிளுக்கு மாற்றுவார், கோடட் மெசேஜாக மாற்றுவார். ரிசீவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசிங் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சென்டர் எடுத்தார்ல, அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த அன்ரீடபிள் மெசேஜை அவர் ஒரிஜினல் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வருவார். ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில மட்டும்தான் இந்த கான்செப்ட் நடக்கும், மூணாவது ஆள் யாருக்குமே தெரியாது. ஓகேவா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்ஃபபெட்டில் ஏலேருந்து இசட் வரைக்கும் எடுத்திருக்கோம். இதில் நான் அல்ஃபபெட்டிக்கலுக்கு மேலே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏனா 1, பினா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ நான் ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒன்று சூஸ் பண்ணுறேன். A = 1 2 1 3. இந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், மெசேஜை அன்ரீடபிளுக்கு கோடட் மெசேஜாக மாற்ற போகிறேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு மெசேஜை சூஸ் பண்ணுறேன். லெட் த மெசேஜ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் எடுத்திருக்கேன். இந்த மேக்ஸ் அப்படிங்கிற மெசேஜை நீ எடுத்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸாக எடுத்ததுனால இதை நான் லென்த் 2 வர்ற மாதிரி மேட்டாமல் பிரிச்சிருக்கேன். MA சேர்ந்து ஒரு மேட்ரிக்ஸு, TH சேர்ந்து ஒரு மேட்ரிக்ஸு, S லென்த் 2 வரணும் அப்படிங்கிறனால அடுத்தால நான் கேப் விட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த கிவன் அல்ஃபபெட்டில் இருந்து M அப்படிங்கிறது 13th அல்ஃபபெட்டு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் அல்ஃபபெட்டு, T 20th அல்ஃபபெட்டு, H 8, S அப்படிங்கிறது 19th அல்ஃபபெட்டு. இந்த கேப் வந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக 0 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ அந்த கிவன் மெசேஜை லென்த் 2 வர மாதிரி எடுத்திருக்கேன். நீ சப்போஸ் அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை 3x3ன்னு எடுத்திருந்த அப்படின்னா இதை ஃபுல்லாக லென்த் 3க்கு மாற்றி எழுதியிருக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன். ஸோ அந்த மெசேஜை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நம்பர்ஸாக மாற்றியிருக்கேன். ஸோ அந்த மெசேஜை நீ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்தல அதனுடைய ப்ரீ மல்டிப்ளையாக வச்சு பண்ணுறேன். அதாவது அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை இது கூட போஸ்ட் மல்டிப்ளை வச்சு பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அந்த 13 1 அப்படிங்கிறத 1 2 1 3. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா 14 29 அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து 28 அப்படிங்கிறத 1 2 1 3, 28 64 அப்படின்னு மாதிரி இருக்குது. அடுத்து 19 0வை அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணினா 19 38. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இதை தான் சென்டர் என்ன பண்ணுவார், ரிசீவருக்கு அனுப்பி வைப்பார். ஓகேவா. மறந்துடாத 14 29 28 64 19 38 இதுக்கு பேர் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். இந்த மெசேஜ் அன்கோடட் மெசேஜ் இது. ஓகேவா. ஸோ ரீட் பண்ண முடியாது இந்த மெசேஜை அவர் என்ன பண்ணுவார், சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்புவார். ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ரிப்ஷன். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிடுவார். நம்ம ஆரம்பத்தில் ஒரு A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா ஸோ அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. A இன்வர்ஸ் = 1/determine A into HA. அப்போ determine A உடைய வேல்யூ 1, HA கண்டுபிடிச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ரிசீவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அன்ரீடபிள் மெசேஜ் 14 29 அப்படின்னு எடுத்தோம்ல அந்த அன்ரீடபிள் மெசேஜை இந்த இன்வர்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணுவார். ஸோ ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா 13 1 அப்படின்னு வந்து இருக்குது. அடுத்து 28 64 இந்த மேட்ரிக்ஸோட டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் பண்ணுறாரு. அடுத்து 19 38 ப்ராடக்ட் பண்ண 19 0. ஓகேவா. ஸோ டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸை ஃபுல்லாக ஆர்டராக இடத்துல இருக்கும். 13 1 28 19 ஒரு 0 வந்துருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸுக்கான கரஸ்பாண்டிங் அல்ஃபபெட்ஸ் வந்து என்னது, 13M 1A 20T 8H 19S 0ன்னு வந்ததுன்னா கேப்பு. அப்போ அந்த வேர்டு என்னவா இருந்திருக்கும், MATHS. அப்போ அந்த மெசேஜ் வந்து என்னவா இருந்திருக்கும், மேக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் 15th சம் செய். அந்த 15th சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் பண்ணி அந்த கோட் மெசேஜை டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க.
இங்கே நம்ம பார்த்தோம்ல இந்த 14, 29, 28, 64 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை டேரெக்டாகவே அவன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு அவன் ஒரு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீ டிக்ரீப் பண்ண போகிற. டிக்ரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்ப, அந்த கிவன் மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை வச்சு முன்னாடி வச்சு ப்ராடக்ட் பண்ண போகிற. ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் 15th சம் இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு. வரக்கூடிய ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து எனக்கு தனியாக அனுப்பு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் 5th சம். லாஸ்ட் வீடியோவில் 4th சம் வரைக்கும் முடித்தோம். இப்போ 5th சம். லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,4. இந்த 3,4ல் எது மினிமம் வேல்யூவோ அதுவாக இருக்கும் அல்லது அதை விட கம்மியாக இருந்திருக்கும் ரேங்க்கு. ஓகே, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 இருந்தது அப்படின்னா உன்னுடைய ரேங்க் வந்து 3 இருக்கணும் அல்லது 3 விட கம்மியாக இருக்கணும். எப்போதுமே ஹையஸ்ட் ஆர்டர் மைனர் தான் முதல்ல சூஸ் பண்ணுவேன். அப்போ 3 அப்படின்னு முதல்ல ரேங்க் இருக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ 3x3 மைனரை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் 4th காலத்தை டெலிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4th காலத்தையும் 0th ரோவையும் டெலிட் பண்ணால் ஒரு 3x3 மைனரை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3x3 மைனருடைய வேல்யூ வந்து 0. எப்படி? நான் இந்த டிட்டர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு காலம்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மொதல் 2 எலமெண்ட் 0 தானே, இங்கே 8 இருக்குது. ஓகேவா? இந்த 8 கூடிய ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 - 4 0. அப்போ டோட்டல் ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஓகே, அப்போ ஒரு 3x3 மைனர் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா ரேங்க் 3 இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா 3x3 மைனரும் 0 ஆகணும். ஓகேவா? ஸோ நான் அகைன் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் 3rd காலத்தை டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸில் 3rd காலத்தையும் 0th ரோவையும் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு மைனர் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 0 1 1 0 2 3 8 1 2. இதை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா ஆன்சர் இந்த அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு காலம்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 8 × 3 - 2 அப்படின்னு வந்திருக்கும். 8 × 3 - 2 அப்படின்னா 1 வரும். 1 × 8 8 அப்படின்னு வந்திருக்கும். நான் அதில் 1 அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்கேன்னா கரெக்ட் பண்ணிக்கோ. இது வந்து 8. அப்போ 8 not equal to 0. அப்போ ஒன் ஆஃப் த 3x3 மைனர் ஆஃப் ஏ டஸ் நாட் வேனிஸ். ஓகே, ஏதாவது ஒரு 3x3 மைனர் டஸ் நாட் வேனிஸாக இருந்தாலும் ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வந்திருக்கும் 3 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 15. லெட் ஏ ஈக்குவல் டு 3x3 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போடைய ரேங்க் வந்து 3 இருக்கணும் அல்லது 3 விட கம்மியாக இருந்திருக்கணும். ஸோ நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் மைனரை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ 3x3 மைனர் ஆஃப் ஏ. ஸோ நம்ம கிவன் மேட்ரிக்ஸே 3x3 தான். ஒவ்வொரு மேட்ரிக்ஸுமே தனக்குத்தானே என்னவாக தான் இருக்கும், சப் மேட்ரிக்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த 3x3 டிட்டர்மெண்ட்டையே முதல்ல சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அதாவது 0th ரோவையும் 0th காலத்தையும் டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதில் பாருங்கள், 2nd ரோவும் 3rd ரோவும் எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது. தட் மீன் 2nd ரோவை ஃபுல்லாக 2ஆல் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா 3rd ரோ கிடச்சிருக்கும். நம்ம 11th ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். அப்போ R2 சிமிலர் R3 இருக்கிறதுனால வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3. ஏன்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு 3x3 மைனர் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். போன சம் மாதிரி 2 3 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 தான். ஓகே, அடுத்த ஆர்டர் 3 கிடையாது அப்படின்னா 2வை சூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2x2 மைனர் ஆஃப் ஏ. அப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருந்து ஒரு 2x2 மைனரை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நான் என்னன்னா ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் 3rd ரோவையும் 3rd காலத்தையும் டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிட் பண்ணோம் அப்படின்னா 3 2 1 1. இதை ரெடியூஸ் பண்ணும்போது 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு 2x2 மைனர் டஸ் நாட் வேனிஸாக இருந்தது அப்படின்னா உன்னால் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஏன்னா 2x2 மைனர் ஆஃப் ஏ வந்து டஸ் நாட் வேனிஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் ஒன் அதே எக்ஸாம்பிளில் 2nd சம். லெட் ஏ ஈக்குவல் டு 3x4 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,4. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். ஸோ ரேங்க் வந்து 3 இருக்கும் அல்லது 3 விட கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏங்கிறதுலேருந்து 3x3 மைனரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிவன் மேட்ரிக்ஸில் நான் 4th காலத்தை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு மைனர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதோடைய வேல்யூ 0. அடுத்து 3rd காலத்தை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு மைனர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதோடைய வேல்யூவும் 0.
நெக்ஸ்ட்டு செகண்ட் காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மைனர் சூஸ் பண்ணியிருக்கேன், அதோடைய வேல்யூவும் 0. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மைனர் சூஸ் பண்ணியிருக்கேன், 0. ஓகேவா? அப்போது ஏலேருந்து பாசிபிள் 3x3 மைனரோடைய வேல்யூ ஃபுல்லாகவே 0 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்காது, 3ஆ இருக்காது. ஸோ அப்போ 3 இல்லை அப்படின்னா அடுத்து என்ன வந்திருக்கணும், 2 வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2x2 மைனரை ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ 2x2 மைனர் ஆஃப் ஏ அப்படின்னா 4 3 -3 -1. அந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸஸில் மொதல் 4 எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்ட் ரோவையும் தேர்ட் காலம் ஃபோர்த்து காலத்தை டெலீட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஃபோர்த்து காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு 2x2 டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய வேல்யூ 5 வருது. ஸோ டஸ் நாட் வேனிஷ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனர் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எக்ஸாமில் கேட்டால் மட்டும் செய்யும். ஓகேவா? ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட்னு கேட்டால் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. இல்லை அப்படின்னா அதை ரோ ரெடக்ஷன் ஃபார்முலா மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி செய்ய, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ.